அனைவருக்கும் வணக்கம். புல்லரிக்க வைக்கும் போக்குவரத்து செய்திகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சி இதற்கு முன்னாடி உள்ள அரங்கில் இண்டோரில் அதாவது ஒரு ரூம்குள்ளே வச்சு எடுத்துக்கிறேன். முதல் தடவையாக வெளியே வந்திருக்காங்க. அப்படியே பயங்கரமான பசும் புல்வெளி, ஓங்கி வளர்ந்த தேக்கு மரங்கள், செடிகள், கொடிகள், இதுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். புல்லரிக்க வைக்கும் போக்குவரத்து செய்திகள். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 1008 கதிர அருவாளாம். புரியலைங்களா? கிட்டத்தட்ட 1050 யூனியனை வச்சுக்கிட்டு நமது மாண்புமிகு அரியலூர் அரிமா அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊதிய பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டாருங்க. 15வது அரசு போக்குவரத்து கழக ஊதிய பேச்சுவார்த்தையை அரியலூர் அரிமா அவர்கள் கிட்டத்தட்ட 87 யூனியனை கூப்பிட்டு ஏகப்பட்ட தடவை பேசி எத்தனையோ தடவை கேன்சல் ஆகி அலற விட்டு எல்லாரையும் கதற விட்டு கடைசியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊதிய பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சிட்டாங்க. 87 யூனியனுங்க. முடியவே முடியாது நினைச்சுக்கிட்டு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிச்சதுக்கு எங்கள் அரியலூர் அரிமா அவர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு காசை ஆட்டே போட்டுட்டாங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1/9/23 1/9/24 வரைக்கும் உள்ள ஒரு வருஷத்துக்கு காசு ஹோயகா, அதை கேட்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மதிப்பிற்குரிய தோமுஸ் அவர்கள் வந்து சொன்ன உடனே ஓகே ஆகா சூப்பர் என்றார் நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஒரு வருஷத்துக்கு காசு எனக்கு ஆத்திரங்கள் வருது போச்சு. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு தோராயமாக ஃபிக்ஸட் பேட்டாவா 9 ரூபா இருந்துச்சுல 14 ரூபா, ஸ்டீரிங் அலவன்ஸு 8 ரூபாயா 13 ரூபா, ஷிஃப்ட் அலவன்ஸு அது ஒரு 5 ரூபா கூட்டிக்க, ரீஃபில் அலவன்ஸ் ஒன்று தராங்களா என்னங்க 15 ரூபாய் ரீஃபில் அலவன்ஸு, ஒரு வேனாவே 25 ரூபா, ரீஃபில் அலவன்ஸு 15 ரூபா வராங்களா. மலை பேட்டா வந்து 3000 4000 கூட்டியிருக்காங்களாம். பயங்கரமான சலுகை அப்படியே அள்ளி எறிஞ்சிட்டாங்க. எப்படி தெரியுமா இது, எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே பெரிய பெரிய இந்த தர்மவான்கள் வந்து 10 ரூபாய்க்கு சில்லறை மாற்றுவாங்க, 50 காசாக மாற்றி கோயிலுக்கு வெளியே ஒவ்வொரு தட்டிலையும் 50 போடுற மாதிரி. இதுக்கு 5 ரூபா, இதுக்கு 5 ரூபா, இதுக்கு 5 ரூபா வச்சுக்க, உனக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு அது ஒரு 10,000 ரூபா கூட்டிக்க, கல்யாண அட்வான்ஸு அது ஒரு 50,000 கூட்டிக்க. கலைந்தானே கை காசா கலைந்தானே ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. இதில் ரிட்டையர்ட் ஸ்டாஃப், இந்த வயசான ரிட்டையர்ட் ஆன 93,000 பேர் ஐயோ எங்கள் கவர்மெண்ட் செய்யலையே, பேச்சுவார்த்தைகளை கண்டுக்கல. ஏங்க டியூட்டி பார்க்குற ஆளுகளே அந்த 1,30,000 பேரை கண்டுக்கிற மாட்டுறாங்க. இதில் வந்து ரிட்டையர்டான அந்த 93,000 பேர் எப்படி கண்டுக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு சொன்னால், ரிட்டையர்டான தொழிலாளர்களுக்கு இந்த செட்டில்மெண்ட்டில் ஒரு செலவு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா, எவ்வளவு தெரியுமாங்க, பயங்கர காவடிங்க. பேருந்தில் பயணம் செய்வதற்கு ஏற்கனவே இலவச பயண அட்டை கொடுத்துருக்காங்களா, அது தொடருமா. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சலுகை, மோசல் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதுக்கு புருஷன் பொண்டாட்டி ரிட்டையர்ட் ஆனவங்க, அது தொடருமா. எந்த பயனும் இல்லை. என்ன கூத்தியா, என்ன ஒரு ஏமாத்து வேலை. ஏற்கனவே கொடுத்த சலுகை அது தொடரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பாருங்க. இதுல 87 யூனியன்ல 64 யூனியன் கையெழுத்து போட்டுருங்க. இந்த 64 யூனியன்ல 90% யூனியனுக்கு 5 பேர் 6 பேர் மெம்பர் கூட கிடையாதுங்க. பாருங்க, 1,35,000 அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் தலையெழுத்த 10 பேர் கூட மெம்பரே இல்லாத 64 சங்கம் நிர்ணயிக்குதுங்க. என்ன கொடுமைங்க. ஒருத்தர் போட்டிருந்தாரு, செமையா இருந்துச்சு. எப்படியோ எங்க அரியலூர் அரிமானே ஒரு வழியா இந்த 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, கழுதைக்கு வாக்கப்பட்டா உதைக்கு அஞ்சலாமா. அரசு போக்குவரத்து என்ற கழுதைக்கு நம்ம வாக்கப்பட்டுட்டோம், அது உதைக்குது இடிக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படலாமா. பாருங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு அரசு போக்குவரத்து பேருந்து போய்கொண்டே இருக்கிறது. முன்னாடியும் கதவு இருக்கு, பின்னாடியும் கதவு இருக்கு. ஆனால் முன் கதவு வந்து அடைக்கப்படாமல் இருக்கு. அந்த சமயத்தில் அந்த படிக்கட்டை ஒட்டின சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தர் அப்படி தோலில் வச்சுக்கிட்டு இருக்காரு. படக்கிற அந்த சின்ன குழந்தை வந்து அவர் தோல்ல இருந்து நழுவி கீழே விழுந்து படிக்க ஒட்டி வழியாக உருண்டு போய் அது வந்து மரணம் அடைஞ்சிருங்க. இதுதாங்க சம்பவம். யாரோட மிஸ்டேக்கு? அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைக்க தெரியாத பெற்றோரோட மிஸ்டேக்குங்க. கடைசியில் இது எப்படி தெரியுமா கொண்டு போனாங்க கேஸு. இந்த குழந்தை விழுந்ததுக்கு காரணம் டிரைவரோட அஜாக்கிரதை. அந்த முன் படிக்கட்டை அவர் அடைத்து வைத்திருந்தால் அந்த குழந்தை அப்படியே உருண்டு போயிருக்குமா. அப்போ டிரைவரோட மிஸ்டேக். பாருங்க, எல்லாத்துக்குமே கண்டக்டர் டிரைவர் தாங்க பொறுப்பு. பாருங்க, படிக்கட்டில் வந்து ஒருத்தன் செத்து போன என்னாச்சுங்க, அது கண்டக்டர் பொறுப்பு, டிரைவர் பொறுப்பு. குழந்தைய வந்து இவங்க சரியா வைக்க தெரியல, அது விழுந்துருச்சு. அவசர கதியில் அரசு போக்குவரத்துல வந்து முன்னாடி கேட்டு பின்னாடி கேட்டு போட்டிருக்காங்க. நிறைய கேட்டு வந்து ஃபங்க்ஷனே ஆகாதுங்க, அப்படியே இருக்குங்க. இந்த சூழ்நிலையில வந்து அன்னைக்கு வந்து அந்த கேட்டு வந்து சரியா ஒர்க் ஆகல, டிரைவர் வந்து அடைக்க முயற்சி பண்ணல, ஒர்க் ஆகல. அப்போ வந்து ஒரு குழந்தை வெளியே செத்துருக்கு. இதுக்கு டிரைவர் காரணமா? என்னங்க இவ்வளவு இதா இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்குங்க. அரசு போக்குவரத்து அதிகாரிகளே, மாண்புமிகு மந்திரிகளே,
தயவு செய்து எங்க அரசு போக்குவரத்து டிரைவர் கண்டக்டர் மேல தயவு செய்து கருணை வைங்க. பாவங்க என்னங்க செய்வாங்க? வருஷம் ஃபுல்லா டியூட்டி, தீபாவளி, நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே கிடையாது. கஷ்டப்பட்டு டியூட்டி, வண்டி சரியாவே கொடுக்கறது இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பாகங்கள் கிடையாது. இந்த சூழ்நிலை வந்து கேட் சரியா ஒர்க் ஆகல, அதுல ஒரு குழந்தை கீழே விழுந்து இறந்து போயிட்டா டிரைவர் எப்படிங்க பொறுப்பாவார்? தயவு செய்து எங்கள் மீது கருணை காண்பீங்க. பல பேருந்துகள்ல வந்து பிரேக்குகளே கிடையாது, அது பாட்டுக்கு மலையில போய் ஒரு விபத்தாகி போகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா டயர் வந்து தனியா கலந்து ஓடிடுது, சக்கரம் கலந்து ஓடிடுது. இந்த சூழ்நிலை பார்த்தா டிரைவர் தான் காரணம் சொல்லி டிரைவர் மேல போடுறது, அல்லது மெயின்டெனன்ஸ் நீ சரியா பராமரிக்கலன்னு மெயின்டெனன்ஸ் மேல போடுறது, உதிரிப்பாக வாங்கி தரவே கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு பாவங்க. ஏங்க தயவு செய்து எங்க அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மேல கருணை காண்பீங்கள். அரசாங்கமே, நிர்வாகமே, ப்ளீஸ். ஒரு பழமொழி இருக்குங்க, குனிய குனிய குட்டுவான், குனிந்தவன் நிமிர்ந்தால் ஓடுவான். மக்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, நீங்க குனிய குனிய நிர்வாகம் குட்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அப்படியே நிமிர்ந்து பாருங்க, அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சமீபத்தில் கம்பவன் கிளையில் ஒரு நடத்துனருக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை சொல்றேங்க. அந்த நடத்துனர் அன்றைய தினத்தில் மன்னார்குடி, கம்பத்துலேருந்து மன்னார்குடி போயிட்டு வராருங்க. கம்பம் மன்னார்குடி போயிட்டு வந்தா கண்டக்டருக்கு 105, டிரைவருக்கு 105 இஎன்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக காய் இஎன்டி கொடுக்கணும். காய் இஎன்டி என்பது 200 ரூபா கிட்ட வரும், ஆனால் அவர் கொடுப்பது 105 ரூபா. அன்றைய தினத்தில் அந்த நடத்துனர் வந்து மன்னார்குடிக்கு போயிட்டு வந்து பணம் கட்ட போகும்பொழுது அந்த 105 ரூபான்ற செலவு கணக்கில் எழுதலைங்க. செலவு கணக்கில் எழுத மறந்துடுறாருங்க. ஆடிட் பண்ணவருக்கு தெரியும் காயின்ட்டு எடுக்கலாம்னு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த 105 ரூபா இல்லாமே ஆடிட் பண்ணிடுறாருங்க. அப்போ அந்த கண்டக்டருக்கு இழப்பு உண்டாகுதுன்னா காசு கம்மியாக இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த காயின்ட்டு அவர் எழுதலைன்னா அப்போதான் தெரியுது. அப்போ கேட்குறாரு, என்ன 105 ரூபா எழுதாம விட்டேன், திருப்பி எழுதுற சேர்த்துக்கன்றப்ப ரீஆடிட் பண்ண முடியாதுன்றாரு. ரீஆடிட் பண்ண முடியாது, உனக்கு அந்த 210 ரூபா லாஸ்ன்றாரு. மக்களை நான் கேட்கறது ஒண்ணுதாங்க, இது என்னங்க ஒரு அராஜகங்க, மிகப்பெரிய அராஜகங்க. ஆங்கிலேயர் காலத்தில் கூட இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆங்கிலேயர் காலத்தில் கூட நமக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நம்ம செய்த செயல்களுக்கு நியாயம் கற்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணிட்டு அவ்வளோதானாங்க, ஒரு வட்டம் முடிஞ்சுதானா. இதில் என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய காமெடி என்னன்னு சொன்னால், ரீஆடிட் மாதத்துக்கு 3 தடவை பண்ணலாம், ஒரே நாளில் ஒரு உடனே பண்ணலாமா பாருங்க. மாதத்துக்கு ஒரு 3 தடவை தான் அந்த ரீஆடிட்டு, 3 தடவை தான் ஒருத்தர் தப்பு பண்ண முடியுமா? அப்போ மற்ற நாளில் கண்டக்டர் தெரியாமல் இஎன்டி எழுதாமல் விட்டுறாங்க, வாரண்ட் எழுதாமல் விட்டுறாங்க, இன்னுமாய் கூட நிறைய செலவுகளை எழுதாமல் விட்டு விடுகிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஆடிட்டுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி காசு ஆட்டே போட்டுறாங்க. நிறைய பிரச்சனைங்க. என்ன சொல்கிறேன், எதுக்கு ரீஆடிட் ஏங்க பண்ணக்கூடாது? கண்டக்டர் வந்து என்னங்க ஒரு சின்ன ஞாபகம் மருதி வந்தால் அவர் அந்த நஷ்டத்தை நம்ம தான் ஏற்கணுமா? இதெல்லாம் மிகப்பெரிய தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமைங்க, மிகப்பெரிய அநியாயங்க. எப்படி ஒரு கண்டக்டர் அவ்வளோ 600-700 கிலோமீட்டர் போயிட்டு வரவர் ஒரு சின்ன வந்து கவனக்குறைவாக எழுதிடுறாரு, அதுக்கு வந்து அவர் பெரிய அவ்வளோ தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? என்ன இது மிகப்பெரியதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரீஆடிட் இல்லாதனால 500, 1000, 2000 இந்த மாதிரி இழந்தவங்க. இதை விட பெரியதுங்க, டிக்கெட் புக்கை வந்து இருக்கிற புக்கை வித்த மாதிரி எழுதிடுவாங்க, கடைசியில் புக்கு இருக்கும், அந்த புக்கோட வேலை 2000 ரூபானா 2000 ரூபா நீ கட்டித்தே ஆகணும். என்ன கொடுமை பாருங்க. இந்த காலத்தில் இந்த 2025 ஜனநாயக நாடுன்றோம், உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடுன்றோம், ரீஆடிட் கிடையாதுங்க, காசு அவ்வளோதான். என்ன கொடுமை பாருங்க. அதாங்க சொல்கிறேங்க, தொழிலாளர்களே குனிய குனிய கொட்டதான் செய்வாங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்க, ரீஆடிட் பண்ணித்தான் சொல்லுங்க, ஒரு உங்களை எதிர்ப்பு குரலை எழுப்புங்கள், நிர்வாகத்திற்கு போய் சொல்லுங்கள். இதை பார்க்கின்ற அரசு தரப்பு அதிகாரினாலும் சரி, நிர்வாகத்தின் அதிகாரினாலும் சரி, தயவு செய்து தொழிலாளர்கள் மேலே இறக்க வைங்க. ஏங்க ஒருத்தர் கேர்லெஸ்ஸாக எழுதுனா அவ்வளோதானா? இந்த அலிபாபா கோயிலில் வந்து படக்குன்னு அப்படி மூடிக்கிருச்சுன்னா அவ்வளோதான், அந்த குகை திறக்காதுன்ற மாதிரி. இது என்னங்க கொடுமையாக இருக்குது. இந்த காலத்தில் போய் ரீஆடிட் பண்ண முடியாது. அது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி எனக்கு இப்போ யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து ஜூன் 30, 2024 ரிட்டையர்ட் ஆனாங்க. 1 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் எனக்கு பிஎஃப், கிராசுட்டி, அந்த காசு இந்த காசு எதுவுமே வரலைங்க. லட்சக்கணக்கில் காசு வர வேண்டியிருக்குங்க. இந்த லட்சணத்தில் என்ன செஞ்சோம்னு சொன்னால், என் மகன் ஒரு செய்முறை வச்சுச்சுங்க. அந்த செய்முறையில் 1 லட்சம் ரூபாய்க்கு செய்கிறதுக்காக பணம் இல்லாதனால என் மனைவி சொன்னாங்க, செக் எழுதி அதை அந்த செய்முறை சட்டிக்குள்ளே போடுன்ட்டாங்க. நான் கேட்டேன், என்னமே என் அக்கௌண்ட்டில் காசே இல்லையே, எப்படி நான் செக் எழுதுன்றப்ப எழுதி போடுங்க, அந்த பணம் வரப்போ அவங்க எடுத்துக்கட்டும் சொன்னாங்க. நானும் ஒரு செக்கை எடுத்து 1 லட்சம் ரூபா எழுதி என் மக பேரில் அப்படியே அந்த செய்முறை சட்டிக்குள்ள லபக்குன்னு போட்டுட்டேன். 1 லட்சம் ரூபாய்க்கு செக்கை போட்டேங்க.
இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த செக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் பேங்க்கில் போய் எடுக்க போகிறோம்ன்றாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனா இல்லை எங்களுக்கு தேவை எடுக்க போகிறோம்ன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும்னா எத்தனை நாளில் வந்துடும், எங்களுக்கு உடனடியாக தேவை, நான் பேங்க்கு போகிறேன்றாங்க. அவங்க பேங்க்குக்கு போய் இந்த செக்கை நீட்டினாங்கன்னு சொன்னால் பவுன்ஸ் ஆகிருங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு 10 ரூபா செக், 10 ரூபா பணம் இல்லாட்டியும் பல மாதம் ஜெயிலில் கம்பெனியை வைப்பாங்க. 1 லட்சம் ரூபா இல்லைன்னு சொன்னால் என்னை விளங்க மாட்டி திருத்தரவா எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா? காரணம் என்னங்க, இந்த அரசாங்கம் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கலைங்க, எனக்கு இந்த பிஎஃப் கிராஜுவிட்டியை. என் மருமகன் அந்த செக்கை நீட்டிக்கிட்டு மாமா இதை போய் நான் பேங்க்கில் போட போகிறேன், காமிக்க போகிறேன். ஐயோ இப்போ காமிச்சிடாதீங்க, எனக்கு பணம் வந்த பிறகு எடுத்துக்கன்றேன். இல்லை இப்போயே போக போகிறேன்றாரு. அவர் போனார்னு சொன்னால் அவ்வளவுதான். செக்கு மோசடி வழக்கில் அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற வாலிபர் கைது அப்படின்னு என் பேர் பேப்பரில் வந்துடும். ஐயோ கடவுளே, என்ன செய்யறது? நிர்வாகமே தயவு செய்து அந்த பணத்தை, என் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை சீக்கிரம் கொடுங்க நிர்வாகமே. என் கைக்கு அந்த பணம் வந்து சேருமா? லட்சக்கணக்கான பணம். எத்தனையோ பேர் அந்த பணத்தை பார்க்காம செத்து போனாங்க. எங்க ஜீவன் இருக்கப்பே அந்த பணம் வந்து சேருமா? நாங்கள் செத்த பிறகு அந்த பணம் வந்து சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை, லட்சக்கணக்கான பணத்தை என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து பேங்க்கில் போய் மாற்றிட்டு வந்து என் கல்லறை மேலே அப்படியே கொட்டி, அப்பா உங்கள் பணம் வந்துருச்சு, உங்கள் பிஎஃப், உங்கள் கிராஜுவிட்டி, உங்கள் லீவ் சம்பளம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ரூபாய் எங்கள் கல்லறை மேலே கொட்டுனா கல்லறைக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா பணம் வந்துருச்சு அப்படின்னு எந்திரிச்சு பார்க்க போகிறோம். பணம் வராது, வரவே வராது, இந்த ஜென்மத்தில் வராது, எத்தனை ஆட்சி மாறினாலும் வராது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 37 வருஷம் கடுமையாக உழைச்சதுக்கு நான் அனுபவிக்கிற பலன் இதுதானா? ஐயா என்ன செய்யுங்க? ஐயா யாராவது கருணை காமிக்க கூடாதா? அதிகாரிகளே, அமைச்சர்களை யாராவது கருணை காமிக்க கூடாதா? இணைய அரசு போக்குவரத்து நண்பர்களே, பணியில் இருக்கும் நண்பர்களே, ஓய்வு பெற்ற நண்பர்களே, உங்கள் அனைவரும் பிரச்சனைகளையும் நான் என் உடலில் உயிர் இருக்கும் வரை பேசிக்கொண்டே இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் புல்லரிக்க வைக்கும் போக்குவரத்து என்ற ஒரு நிகழ்ச்சியில் திருப்பி நாங்கள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுறாங்க.